ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பிரைஸ் எல்லாம். இந்த வார்த்தையை கேட்குற உங்ககிட்ட தான் பிரதர் சிஸ்டர். வேற யாருக்கோ இல்லை, இந்த வார்த்தை உங்களுக்கு தான், உங்ககிட்ட தான் பேச போறாரு. ஏய், நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அம்மா அப்பா, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ஈவன் நம்ம ஆஃபீஸ்ல வேலை செய்யற ஒரு பாஸ், அதாவது எம்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர் கூட ஏய் நான் பாத்துக்கிறேன், உனக்கு ப்ரமோஷன் தானே நான் பாத்துக்கிறேன், ஏய் உனக்கு கார் நான் வாங்கி தரேன். இங்க ஆண்டவர் என்ன சொல்ல வர அப்படின்னு தானே கேக்குறீங்க. நான் பேசினா கொலப்புற மாதிரி தான் இருக்கும். வார்த்தைக்குள்ள போயிட்டு ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பட்டுன்னு சொல்லிட்டு பட்டுன்னு போயிடுறேன். ஓகே, ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 44 24 வசனத்துல அவர் சொல்ல வந்த வார்த்தையை மட்டும் சொல்லிடுறேன். நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். உங்களை படைச்ச அவரு தான் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்வார். நீங்க வாங்குற காரா இருக்கட்டும், உங்களுக்கு போக போற ப்ரமோஷனா இருக்கட்டும், வாழ்க்கையில அடுத்த கட்டமா இருக்கட்டும், இது வரைக்கும் எனக்கு அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு, யாரும் பண்ணல. மனிதர்கள் மூலியமாய் உதவிகள் வந்தாலும் அவர் சொல்லி அவங்க எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிறேன். அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நீங்க பாட்டுல அவரு உங்களுக்கு செய்வாரு. அங்க இங்க வரதெல்லாம் போய் காது கொடுத்து கேட்டு வரும்னு உட்காந்துட்டு ஏமாந்துட்டு இருக்காதீங்க. இவரை தேடுங்க, இவரு கொடுப்பார் ஏற்ற நேரத்துல. புரியுதா? பொருளாம் திரும்ப கேளுங்க, தெளிவா புரியும். இந்த வசனம் இன்னும் நிறைய புரியும். உன் மீட்பெரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினுமாக கர்த்தர் சொல்லுகிறதாவது நானே எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினேன். எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன், உனக்கு முன்னாடி எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்பவும் சைலண்டா என் வார்த்தையை கேட்டு நீ என் கூட இரு. ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. புரியுதா? புரியல திரும்ப கேளுங்க, இன்னும் தெளிவா புரியும். இதனால எல்லாம் நம்ம கத்தருக்கு சொல்றோம். ஆமீன், அல்லேலூயா.